அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு சமமான கிரகம். 3ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருவார். இப்போ 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார், ரிஷபராசியில் இருக்கார். வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். ரிஷபத்தில் இருக்க குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 5ல் இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடமான ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுப்பாரா, நல்ல குருவா கெட்ட குருவான்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு விஷயங்கள் தான் கொடுக்கும். சுபமான விஷயங்கள் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும், கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஏன்னா 7.5 கிட்டத்தட்ட 7.5-8 வருஷம் படாத பாடுபட்டிருப்பீங்க. நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நடந்துருச்சுங்க. இப்போ தான் ஒரு சில பேர் பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல, லைஃப் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்ன அமைப்புன்னு பார்க்கலாம், சரிங்களா? ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடங்கிறது என்ன? வேலை குறிக்கிறனும், கடனை குறிக்கிறனும், எதிர்ப்பை குறிக்கிறனும். அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு போய் ஒரு நல்ல கிரகம் உட்காந்துருக்கிறனால நல்ல வேலை கிடச்சிரும். உங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்க மகர ராசினியர்களுக்கு இந்த டைமில் இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கடன் இருக்குங்க, ஆனால் சுப கடன் வாங்குற மாதிரி தான் வாங்குவீங்க. ஒன்று கார் வாங்குறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, வாகனம் வாங்குறதுக்காக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வாங்குறதுக்காக, ஏதோ ஒன்று நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் கடன் வாங்க போகிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல விஷயத்துக்காக தான் கடன் வாங்குற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 6ஆம் இடங்கிறது வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வராது. வேலை மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எதிரி இருந்தால் கூட, ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட எதிரி இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும். அது ஒரு நல்ல எதிரியாக தான் இருப்பார். உங்களுக்கு கரெக்டாக ஒரு போட்டி போடுற எதிரியாக தான் இருப்பார். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நிறைய எதிரி தொல்லைங்க சார், சுற்றி இருக்கவங்களாம் எதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. உங்கள் கட்டுக்குள்ளே வருவாங்க எல்லாருமே. பயப்பட வேண்டாம். இது பெருசாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பெருசாக பாதகம் பண்ணிடுறது, பயப்பட வேண்டாம், சரிங்களா? இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிற விட அவருக்கு பார்வைன்னு ஒன்று சிறப்பு இருக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை. அவர் ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது, தோஷங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். இப்போ 6ஆம் இடத்துல இருக்க குரு எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். துலாம் ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான விரைஸ்தானத்தை பார்த்துருவார் 7ஆம் பார்வையாக. உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையாக அதாவது உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்த்துருவார். அப்போ 10ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது. இது நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. இப்போ 10ஆம் இடத்து குரு பார்த்துட்டா என்ன? தொழிலில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். தொழிலே இல்லைங்க சார், நஷ்டமாக போயிட்டுருக்கு, விரையமாக போயிட்டுருக்கு. அடுத்தவங்களாம் நல்லா முன்னேறிட்டு படிப்படியாக போயிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களால் முன்னேற முடியல, நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். கடன் இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு வட்டி கட்டுறக்கே வாழ்க்கை போயிட்டுருக்கு, அப்படியே தான் போயிட்டுருக்கு. பணத்தை சேஃப்டி பண்ண முடியல, என்ன பண்ணுறது, எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருந்து, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்காங்க. பயப்பட வேண்டாம். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க, சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்க கூட ஒரு சில பேர் புதுசாக வேறு தொழில் மாற்றிடுவீங்க. இல்லை தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெருசுப்படுத்துறது, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே நடக்கும் இந்த டைமில் தான். 10ங்கிறது தொழில், 6ங்கிறது வேலை. அப்போ வேலை விஷயமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழிலும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். தொழிலை பெருசுப்படுத்துறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் லோனெல்லாம் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். இதெல்லாம் நல்ல ஒரு டைம் தான் உங்களுக்கு, சரிங்களா? அரசியல் இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறது, அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், இதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. மேலதிகாரியாக இருக்கவங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசராக இருக்கவங்களுக்கு மேனேஜராக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு ஹெச்ஆர் பதவிக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக, சரிங்களா? உயர் பதவி கிடைக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம், சரிங்களா? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசி நேயர்களுக்கு பயன்படுத்திக்கிங்க.
12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. விரயம், சுபவிரயம். கல்யாணம் ஆகலைங்க சார், கல்யாணம் நடக்குமா? இந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கும். குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு வெளிநாடு, முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாடு தாங்க. வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போயிடுவீங்க. பாஸ்போர்ட் கிடச்சிரும், விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு குறிக்கிற இடம், செலவு குறிக்கிற இடம். அப்போ இது நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு நடக்கும், நல்ல வழியில் தான் கொண்டு போகும். 12ஆம் இடத்தை பார்க்குற குரு எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கவலைப்படாதீங்க. வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, படிக்கிறதுக்காக, வேலை செய்கிறதுக்காக, தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? அதேமாதிரி குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குற குரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். திருமணம் நடக்காமல் இருக்கவங்க, கல்யாணம் நடக்காமல் இருக்கவங்க, முன்னாடி சொன்ன மாதிரி நான் சொன்ன கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும் பாருங்கள் இந்த டைமில். 2ஆம் இடத்தை குரு பார்த்து 7ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு 11ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டால் குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு திருமணம் நடந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் இருக்கணும், கலத்தர தோஷம் இல்லாமல் இருக்கணும், 7ஆம் இடம் கெடாமல் இருக்கணும், ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல பாவகிரகம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் ஜாதகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு சில ஜாதகத்தில் வந்து கல்யாணமே ஆகாதுன்னு இருக்கும். 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், 7ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். அவங்களுக்கு இந்த பிரிவில் கல்யாணம் நடக்காது. ஆனால் திருமணம் நடக்கும்னு ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான வாய்ப்பு உருவாகும். திருமணம் நடக்கக்கூடிய அந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால வருமானம் வரப்போகுதுங்க, பணம் வரப்போகுது உங்களுக்கு. ஏன்னா பணம் இருந்தால் தான் உங்களால் செலவு பண்ண முடியும். தேவையான அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். கரெக்டான செலவு பண்ணுவீங்க. அது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க. நல்ல குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிரும். பிரிஞ்சிருந்த உறவினர்கள், சொந்தக்காரங்க, பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே எப்படியும் பணத்தை கொடுத்துருவார், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வச்சுருவார். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் இருக்காது. அடுத்தவங்க சொல்லி இவங்க சொல்லினால குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு இருக்காது. கடன் இருந்தவங்கள கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைக்கும், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். இது எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு 2ஆம் இடத்தை பார்க்குறனால, 12ஆம் இடத்தை பார்க்குறனால, 10ஆம் இடத்தை பார்க்குறனால நிச்சயமாக அமைச்சு கொடுத்துருவார். வேலையில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் வளர்ச்சி மட்டுமே இருக்கும், வீழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க மகர ராசிக்காரங்க. சரிங்களா? நீங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். என்ன நட்சத்திர பாதம்னா உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பீங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பீங்க. 30 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 25 26 வயசில் இருப்பாங்க, 37 38 வயசில் ஒரு சில பேர் இருப்பாங்க, 45 46க்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 60 வயசுக்கு மேலே இருக்காங்க. மகர ராசிக்காரர் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, இம்பேக்டில் இருக்கீங்க, இனி என்ன நடக்கும், உங்களோட முக்கியமாக சொல்லப்போனால் உங்களோட ஏஜ் என்ன, இதை பார்த்தா தாங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, வேலைக்கு போகணுமா, சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ நல்ல வேலை கிடைக்கும், எப்போ வெளிநாடு போவீங்க, இந்த மாதிரி அத்தனை விஷயமும் வேலை தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்கன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஜாதகத்தில் சில ரகசியம் இருக்கும், அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்தா நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். உங்களோட கேள்விக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லோரும் வந்து ஒரே பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது, வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் சாதிக்கிறதும் கிடையாது, எல்லோரும் ஜெயிக்கிறதும் கிடையாது. சின்ன கடை வச்சுருப்பாங்க, அவங்க சக்ஸஸ் பார்ப்பாங்க. பெரிய கடை வச்சுருப்பாங்க, அவங்க வந்து நஷ்டமாக தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். என்ன காரணம்? அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி சரியில்லாமல், நேரம் சரியில்லாமல் இருக்கும். அதுதான் விஷயமே, அதுதான் 100% உண்மை. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரூட்டில் போகலான்னா நீங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது, எந்த ஒரு தடங்களும் இருக்காது. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு மைண்டு கிளாரிட்டி கிடச்சிரும். இது தான் பண்ணணும், இது தான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.